யாழ்ப்பாணம் செம்மணியில் மீட்கப்படும் மனித எலும்புக்கூட்டங்கள் தொடர்ந்தும் பல்வேறு அச்சங்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி நிற்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணியில் அமைந்துள்ள சிந்துபாத்தி மயானத்தில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. மயானத்தில் கிடங்கு வெட்டப்படும் போது எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அங்கு அகழ்வு பணிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன. முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் முடிவடைந்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. முதலாம் கட்ட அகழ்வு பணிகளில் 19 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 3 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இன்றைய தினமும் மேலும் 2 தொகுதி மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பணிகள் இரண்டாம் கட்ட இந்த அகழ்வு பணிகள் 45 நாட்கள் அகழ்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று இரண்டாம் கட்ட பணிகளின் 2ஆம் நாளிலும் 2 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் இந்த பணிகள் நடைபெற உள்ளன. செம்மணி மனித படுகொலைக்கு எதிராக சில தினங்களுக்கு முன்னர் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு நீதி வேண்டி அணியா விளக்கு எனும் 3 நாள் தொடர் போராட்டத்தை நடாத்தியிருந்தனர். இந்த போராட்டத்திலும் இந்த செம்மணி மயானத்திலும் ஐநா ஆணையாளர் நேரடியாக வந்து பார்வையிட்டவுடன் மக்களுடன் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற வேளையில் மனித எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றமை பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன.